இரையாற்றல் பகுதிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாம் இன்னைக்கு பேசலாம்னு நினச்சிட்டு இருக்க தலைப்பு என்னன்னா, நமக்குள்ள உள்ள ஆற்றலோட நம்ம எந்த வகையில் தொடர்பு கொள்றது. அதாவது தியானம் செய்யும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை பெறுறாங்க. அது அந்த தியானத்தில் நம்ம ஆழமாக போகும்போது அந்த உணர்வுகள் ஏற்படுறத நம்ம உணர்றோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடமா இருக்கு. அந்த வகையில் நமக்குள்ள இருக்கிற இறையாற்றல் சொல்றோம். அது எங்கே இருக்கு? இறையை பற்றி சொல்லும்போது எதுவுமாக இல்லாது இருப்பது அப்படின்னு சொல்றோம். எல்லாமாக இருக்கிறது. இப்ப எல்லாமா இருக்கிறத ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னா எப்படி? தாவோயிஸ்ட் வழியில சொல்லுவாங்க, எது தாவோ அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டோம்னா அது அந்த தாவோங்கிற இயல்பை இழந்துட்டு இருக்குமாங்க. சொல்லப்பட்ட தாவோ உண்மையான தாவோ இல்லை அப்படிம்பாங்க. சொல்லப்பட்ட உண்மை உண்மையான அது கிடையாது அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா எதுலையும் நம்ம அதிக கவனம் செலுத்தும் போது மற்றது எல்லாத்தையும் தவற விட்டுருவோம். அதனால தான் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம சித்தர்கள் வழியில சொல்லப்போனா உடம்பு பூரா பசுல இருந்து பால் கிடைக்குதுன்னு சொல்றோம். ஆனாலும் அதை மடுல இருந்து தான் எடுக்கிறோம். அதனால இறையை உணர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. அது அந்த இடத்த நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அது சீக்கிரட்டா மறைப்பொருளை சொல்லுவாங்க. அது மறைப்பொருளை சொல்றதுனாலேயே பல்வேறு விதமா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சித்தர்கள் வழியில ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு அதாவது பாரம்பரியம் இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஆனா எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அது எதுன்னா புருவ மத்தின்னு சொல்லுவாங்க. புருவ மத்தின்னு சொல்றது நம்மளுடைய இரு புருவ மத்திய அவங்க குறிப்பிடல. புருவத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய கண்களோட மையத்தை சொல்றாங்க. இடது கண்ணோட மையத்துல சக்தி இருக்கிறதாகவும், வலது கண்ணோட மையத்துல சிவம் இருக்கிறதா சொல்லுவாங்க. சிவத்தோட தொடர்புள்ள பகுதி அப்படின்னா அதை இணைக்கிறதுக்கான வழிகளை பற்றி, அதை எப்படி கவனிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்றாங்க. இது நீங்க அந்த வகையில சில நூல்கள்ல வெளிப்படையாக இதை தெரிவிச்சிருக்காங்க. அதை பார்க்கலாம். நம்ம கண் கண்களோட வெள்ளை வெளிக்கு நடுவில் கருப்பு இருக்கு. அந்த கருப்புக்கு நடுவில் பல்வேறு விஷயங்களுக்கு அப்புறம் ஒரு நீல நிறத்தில் ஒரு சின்ன புள்ளி இருக்கும். அந்த புள்ளி வெளிச்சம் அந்த புள்ளி தான் இறை இருக்கிற இடமா சொல்லுவாங்க. அதை ஆணி பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அதே மாதிரி ஆஹ், எல்லா பேர்களுமே இறைவனை குறிக்கக்கூடிய எல்லா பேர்களுமே அதை குறிக்கிறது தான். கருப்பன் சொல்லுவாங்க, முனின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கிருஷ்ணா சொல்லுவாங்க, ராமன் சொல்லுவாங்க. இப்படி எத்தனையோ வகையில் அந்த ஒரு புள்ளியை தான் குறிப்பிடுறாங்க. இறந்த பிறகு உடல்ல இருந்து நீங்கக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கிறதுக்கு அடையாளமே கண்களை திறந்து பார்ப்பாங்க. அந்த நடுவில் உள்ள அந்த வெளிச்சம், அந்த நீல நிற ஒரு வெளிச்சம் இல்லாமல் போயிருக்கும், பஞ்சடைச்சு போயிருக்கும். அந்த நிலையில தான் அவரை விட்டு உயிர் நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அது உயிரை குறிக்கக்கூடிய ஒரு இடமாவோ அல்லது அந்த இறையாற்றலை குறிக்கக்கூடிய இடமாவோ சொல்றாங்க. ஆனா அதன் வழியாக உள்ள சென்று உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே ஏதோ வச்ச இடத்தை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய சித்தர்கள் இருக்காங்க. அப்ப நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியில் அந்த இறையோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய அல்லது இறைத்தன்மை இருக்கு. இறை ஆற்றல் ஒரு அதாவது அலையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நீர் தன்மையில் இருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் நிறைய ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. என்ன, நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தவறா இறைவனை அடையாளம் காட்டுறத போல பெரிய தவறுகள் எதுவும் இல்லை. இப்போ உலகம் பூரா நடக்கக்கூடிய
ஆஹ், மனிதத்தன்மை இழந்து போனதுக்கு காரணம், இறைத்தன்மையை இழந்து போனதுக்கு காரணம், இறைவனை தவற அடையாளம் கட்டுறது தான். அது எல்லா மதங்களும் செய்யுது. மதங்கள் எல்லாமே ஒரு வியாபார நிறுவனங்களா மாறினதுக்கு பிறகு, அதுக்காக தான் உருவாச்சு மதங்களே. அந்த மதத்தோட மூலவர்கள் சொல்லக்கூடிய அந்த பெரியவங்க வந்து, அந்த இறை தன்மையை பற்றி முழுமையா உணர்ந்தவங்க. அதை மற்றவங்கள்ட்ட அடையாளப்படுத்தினவங்க. ஆனா அவங்கள வந்து வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அவங்களுக்கு எதிரான கூட்டமே ஒரு கட்டத்துல உருவாகிடுச்சு. அப்படித்தான் வந்து உருவாக்கப்பட்டது. மதங்கள் எல்லாமே வந்து தன் தான் எதுக்காக உருவானமோ, அதுக்கு நேர் எதிரான விளைவுகள் தான் இருக்கு. இறை பேரை சொல்லிட்டு ஒருத்தர் சக மனிதர்களையும், பிற உயிர்களையும் மொத்தமா அழிச்சிட்டு இருக்காங்க. பாதுகாப்புங்கிற பேர்ல பல கேடுகளுக்கு இந்த மனித அறிவு வழி. நம்ம இந்த வகையில் நம்ம ரொம்பவும் தேட தேவையில்லை. நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுனா, நமக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான இறை குணங்களை நம்ம மேம்படுத்துவதன் மூலமா நமக்குள்ள இருக்க மையத்தை நம்ம செயல்பட வைக்கிறோம். அது எங்கேருந்து செயல்பட்டா என்ன? நமக்கு பலன் கிடைச்சா போதும். ஏன்னா அது எல்லாத்துலயும் இருக்கு. நான்கிறது வந்து அது முழுமையை குறிக்குது. நான்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப நான் செயல்படுறேன், நான் பொறுப்பேத்துக்கிறேங்கிறப்ப, அந்த எல்லாமே பொறுப்பேத்துக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இறை பொறுப்பேத்துக்கிறதுன்னு அர்த்தம். அந்த நிலைக்கு நம்ம போகணும். நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் அந்த நான்கிறதோட வழிகாட்டுதலின் படி நான் பொறுப்பேற்கும்போது செயல்படுற மாரி நம்ம இருந்து பழகணும். மனித அறிவாலையும், அனுபவ அறிவால, படிப்பறிவால ஏற்பட்ட கேடுகள்லேருந்து நம்ம விலகி நிற்க வேண்டியிருக்கு. விலகி நின்னா தான் நமக்கு மனம் வந்து அமைதியும், நிம்மதியும், சமாதானமும் உள்ளதா மாறும். இது என்னுடைய புரிதல். என்ன இத நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த இரையாற்றல உணர்வதன் மூலமா, அத பயன்படுத்துவதன் மூலமா நிம்மதியாவும், சமாதானமும், மகிழ்ச்சியா வாழ முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது. நல்லது நண்பர்களே. ஆ உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. வேற எதுவும் வேற எதுவும் சந்தேகங்களோ, இல்ல கருத்துக்களோ இருந்தா ஆலோசனை எடுத்து சொல்லலாம்.